டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழை வேணா அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரிதளவுல மழை வாய்ப்புகள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்துல கண்டிப்பா கிடையாது. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அவ்வப்போது சில சமயங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். நவம்பர் 2வது வாரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக போகுது. இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா பார்க்க போகிறோம். நவம்பர் 2வது 3வது வாரத்துல வலுவான நிகழ்வுகள் தமிழ்நாட்டுல கண்டிப்பா கரையை கடக்கும். மோந்தா புயலை விடுங்க, அடுத்து வரக்கூடிய சென்யார் புயல் போன்ற புயல்கள் உருவாகும் வங்கக்கடல் பகுதியில். சென்யார் போன்ற புயலுடைய தாக்கங்கள் நிச்சயமாக இருக்க போகுது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்பொழுது எந்த தேதியில் உருவாகும், எப்பொழுது தமிழகத்தில் கரையை கடக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவல் இனி வரும் நாட்கள் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அது முடியும். ஏன்னா வரும் நாட்கள்ல எப்போ புயல் வருதுன்னு கமெண்ட்ல அதிகமா